மகனையே திருமணத்தை செஞ்சுக்கிட்டே என் மகனோடு நீ நிம்மதியோடு வாழ்க்கை நடத்துவோம் என்று நான் ஆனந்தப்பட்டேனே. என் மகன் உன்னோடு இல்லையா? நீ தனிமையில் இருக்கிறாயா? உனக்கு நான் என்ன உன்னை நான் பார்க்கணும்னு வரேன். உனக்கு நான் என்னன்னு யாருக்கு சொல்ல போறேன்? பழவே
எதற்காக அம்மா நான் பெண்ணாக பிறக்க வேண்டும்? நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? அம்மா பெண்ணாக பிறந்ததை விட மண்ணாக பிறந்திருக்க கூடாது அம்மா. யாருமே இல்லாத அனாதை போல நிற்கிறேனே ஆண்டவா. என்ன மன்னிச்சு நான் மன்னிக்க வேண்டும். எதற்காக தாயை மன்னிக்க வேண்டும்? என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. உங்களால் இந்த நிலைமை ஏற்பட்டது. காரணம் என்ன ஒன்றுமே புரியவில்லையே தாய். என் மகனை திருமணத்தை செஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியோட வாழ்க்கை செய்யலாம் என்று நம்பி வந்தாயே. ஆமாம். என் மகன் நல்லவன் கிடையாதுமா. உன்னுடைய மகன் நல்லவன் கிடையாதா? ஆமா. அவன் தாசி வீடே கதி என்று கிடந்தான். ஆண்டவா, அவனுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சா அவன் திருப்பி விடுவான் என்று உன்னுடைய வாழ்க்கை நானே பாழாக்கி. அம்மா, நீங்கள் எப்பேற்பட்ட காட்சி தெரிவு செய்தீர்கள்? இந்த இடமின்றியாக இருக்கிறது தாயி. அம்மா, நீங்கள் இந்நாட்டு மகாராணி. நீங்கள் எப்படி அம்மா இந்நாட்டு இப்பேற்பட்ட காரி தெரிவு செய்தீர்கள்? அம்மா, அவசரப்பட்டு விட்டேன் அம்மா. அதற்காக என்ன மன்னிக்கிறேன். இப்பேற்பட்ட காரி தெரிவு செய்தீர்களே. அம்மா, நீங்கள் பெற்றெடுத்த மகளாக இருந்தால் இப்பேற்பட்ட காரியத்தை செய்திருப்பீர்களா? அம்மா, இப்போது ஒன்று கெட்டுவிடவில்லை அம்மா. நீ மனது வைத்தால் நான் மனது வைத்தால் கணவனோடு நீ வாழ்ந்து காட்டலாம். ஆமா அம்மா, பத்தினிகள் வாழ்ந்த நாடம்மா இது. பத்தினிகள் வாழ்ந்த நாடு. ஏன் கணவன் உயிரை திருப்பி கொண்டு வந்தாலே சாவித்திரி, அவளும் ஒரு பெண் தானே. அப்படியே 7 நாள் பொழுது விடியாமல் செய்தாலே நலாயினி, அவளும் ஒரு பெண் தாம்மா. மும்மூர்த்திகளை 3 குழந்தையாக மாற்றினாலே அனுசுயா தேவி, அவளும் ஒரு பெண் தான். அப்படியா? அவளை போல வாழ்ந்த நாட்டிலே, அப்படிப்பட்ட பத்தினிகள் வாழ்ந்த நாட்டிலே நான் எப்படி வாழ்வேன்? நீ ஏன் நீ மனக்கவலை பண்ற? நீ மனது வைத்தால் உன் கணவனோடு நீ வாழ்ந்து காட்டு அம்மா. அப்படிப்பட்ட பத்தினியாக நீ இருக்கணுமா? நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி வாழ்வேன் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன். எதற்காக தெரியுமா தாயி? என்னுடனே பிறந்த என் கூட பிறந்த ஒரு அண்ணனோ தம்பியோ தங்கையோ அக்காவோ யாராவது இருந்திருந்தால் நான் வாழ்ந்திருப்பேன் அம்மா. எனக்காக தங்கை இருக்கிறாள், எனக்கு அண்ணன் இருக்கிறாள் என்று நான் நம்பிக்கையோடு வாழ்ந்திருப்பேன் தாயி. நான் இருந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் இருவரும் இருந்து விட்டார்கள் அம்மா. அவர்கள் இருந்த பின் நான் ஒரு அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தாயி. அப்படி இருக்கும் தருவாயத்தில் எப்படி அம்மா வாழ போகிறேன் அம்மா? என்ன சத்தம் பண்ணுவீங்க? உன் கணவனோடு நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்படியா? ஆமா, நீ கணவன் இருக்குமிடத்தை காட்டுகிறேன். இதோ போகிறதே ஒத்தையடி பாதை. அந்த பாதையின் வழியாக சென்றால் அந்த தாசி வீடு வரும். அந்த வீட்டை காட்ட உனக்கு அரி துணைக்கு வரும். போயிட்டு வாமா. அதுக்காக நீ அந்த தாசி வீட்டை காட்டணும். போய் வருவாங்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையாமா? மருமகளை பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையா? தாய் மாமனை சொல்லியே அவளுக்கு ஒரு ஆபத்து இருந்தா யார் போவா? எனக்கு தெரியுமே ஆப்பையானு. மாமா மாமான ஆப்பு வந்தீங்கன்னு இதே மாதிரி ஆப்பா வச்சு அந்த அம்மாவா என்ன சாவணுமா? அவன் வீட்டை காட்டிட்டு வந்தா போதும். தேவடியா போன அடிப்பாங்க. நான் வேற ஓவரா பேசி வந்து வழி இல்லையா?
உடம்ப பார்த்து தத்தாளிக்குது மனசு தினம் தட்டி தட்டி துடிக்கிறது என்னுடைய நினப்பு. இப்படியே நம்ம இருவரும் ஆடி பாடி கொண்டிருந்தா நேரம் போக தெரியுமா? ஆமாங்க. அப்படி இருக்கும்போது 3 பனி பெய்யுது. ஏம்மா மலரம்மா ஒரு ஓரமா கட்டி போட்டுடா. நாய் கத்துறது ஒரு ஓரமா கட்டி போட்டு அது ஏன்னா உனக்கு ஊதுற சங்க நீ நினைச்சுக்கிறேன். தொடாதீங்க. நீ நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ தூக்க வரலமானி துணியோ. என்னங்க சொல்றீங்க? படிக்காம என்ன பண்ணுவான் இது படிக்கடா காயுது உனக்கு எனக்கு அமாவாசரப்பா அது கூட வராம போனா வேண்டாங்க. கண்ணே கம்மங்கருது கிட்ட வருது கம்மங்கருது கிட்ட வருது மெல்ல மெல்லத்தா உன்னை தொடுது சொக்குது கதல புள்ளி சத்தியமா உன்னை தொடலி. வேற வழி கிடையாது. போய்தான் கூப்பிடணுமா? கூப்பிடுடா. எப்படி இருப்பாளோ? ஹரி போடா. ஹரி போட பயப்பட போடா போடா. ஐயா சாமா. ஏய் யார் அது? சாமான்லாம் அங்க நிறைய தான் இருக்குது, போடுறதுக்கு ஆள் இல்லை. யாரு பார்த்தா சாமா வைக்கிற பையன் மாதிரி இருக்குது. சாமா இருக்குதா போறதுக்கு ஆள் இல்லையா? இதுதான் அப்பயே கூப்பிட மாட்டோம். போடா. நீயே கூப்பிடுமா வருவான். ஏண்டா ஹரி இதனால வரல தேவடியா வீட்டுக்கு வந்ததெல்லாம் பழக்கமே கிடையாதுடா. நீயே போய் கூப்பிடுறா. இது முன்ன பின்ன தேவடியா விட்டு போனதில்ல. ஆமா நாங்க தேவடியா விட்டு போட்டு ட்ரைனிங் எடுத்து என்னங்க அத்தா என்னங்க நான் இங்க இருக்கும் போது உங்களை அத்தான்னு கூப்பிடுறாங்களே, யாருங்க அது? எனக்கு தெரியாது. என்ன போய் வந்துட்டேன்னா என்ன போயிட்டு ரோட்டு போட்டு அத்தான் அத்தான் கட்டி போயிருங்க. அது கூட என்ன சொல்லுவேன். என்னங்க இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்குது. யார் வந்து பாத்துருவாங்க? சந்தேகத்தை நான் தீக்கிறேன் தீக்கிறேங்க. எனக்காக பஞ்சனில பால் போட தூக்கிறியா? வச்சுக்கிறேங்க வாங்க. நீ மட்டும் தான் ஐயா என் வேலையை விடு. உன் வேலை ஆசா என்ன வேலை? ஏதோ வந்துக்கிற நிலா காய்ச்சி காஞ்சிச்சா? அம்மாவாசி எங்கடா நிலா நீ காய? குளிர் காய்ச்சிச்ச, நான் எங்க போய் குளிர் ஏய் நீ வந்த வேலையை சொல்ற. நான் மட்டுமா வந்துக்கிறேன்? வேற என் கூட ஒரு பொண்ணு கூட வந்துக்குது. என்னடா சொல்ற? பொண்ணுப்பா பொண்ணு. பொண்ணா பொண்ணுதான் போதும். எங்க இருக்க அந்த பெண்? அழகாக இருப்பாளா? அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டுமே.
பொண்ணு பார்க்க அவத்தானே? ஆமா நான் காணேன். பார்த்தா ஏதோ அவத்தான அட 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 அட. நீ அட தட்டா நான் வடத்தேன். டேய் அவள் அழகை வர்ணிக்கிறேன். டேய் அண்ணன் நடை சின்ன இடை ரொம்ப சின்னதான், வண்ண உடை ரொம்ப வந்தமா. ஏண்டா ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படியா இவள் பின்னாடிகளே பேரழகுபடுத்தலாக இருப்பாளோ? ஸ்பெஷல் ஆயிட்டங்க. ஏன் தெரியுமா? அரக்கோட்டில இருந்து டெலிவரி பண்ணிக்கிறேன் நான். அவள் முதுகிலே வரைந்திருக்கிறாள் பார் ஒரு பூந்தோட்டம். ஆமா. கேட்டோம். ஓஹோ. அந்த பூந்தோட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் வந்துயா. அவளுடைய அருகே என்னை வா 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 என்று அழைக்கிறது. வான்னு கூப்பிட்டு போயிட்டு வாப்பா. அம்மா நடந்துங்க. ஏடா வந்தது வந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போயேன். ஹெல்ப். ஆட் இது செல்ஃப். கூட்டு வந்தது யாரு? நாங்க கூட்டு வந்த கையோடு எங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படியே மாமா கசப்படியோட வாத்தால போறாங்க. கூட்டு வந்தியா? கூட்டி வச்சுட்டு போடான்றியா? நல்ல வேலை. போச்சா பட்டியா போச்சா? கூட்டு கறக்குறாரு. அப்போ கிச்சா தம்பி என் தங்கவி என்ன ஒரு வளைவு, என்ன ஒரு நெளிவு, என்ன ஒரு சுழிவு. நைஸ் பண்றாரு. தங்கள் தங்கி வந்திருக்கிறீங்க. அத்தான் இது தாசி வீடு. காசு தாய் என்று உரைப்பால், காசு இல்லை சி என்று உரைப்பால். அத்தான் நீங்கள் யார்? இந்நாட்டு இளவரசர். நீங்கள் இப்பேற்பட்ட தவறினை செய்தால் நாட்டு மக்கள் பார்த்து கற்றுக்கொள்வார்கள். வாங்க அத்தான் போய் மனைவி. அக்காவா? அக்கா ஏத்துக்கிற வச்சுக்கிறான். இந்த மாதிரி ஊருக்கு ஒரு பொம்பளை இருந்தா போதும். ஏய் என்ன வயிறு நீங்கிட்டு நானும் நிறையமாவே கருப்பினாக்கி இருக்கிறேன். கருப்பு கருப்பு பம்பு பம்பு வராதா? கருப்பம். யூ பிரெக்னன்ட் கேள். பாருங்க நீ only 6 months. ஏண்டா நானும் இத்தனை நாளா இவரு கூட தான் இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்லையடா. இது சவுத்து பூமி, இங்க வராது. நான் தகம் பார்த்தோம். என்னங்க திருமணம் ஆகி எத்தனை ராத்திரி ஒண்ணா இருந்தீங்க? ஒரே ராத்திரி. ஒரே ராத்திரில புள்ள வந்துச்சு. என்னங்க திருமணம் ஒரே இரவு புள்ள? ஆமாங்க ஆமாங்க. வெக்கல சொல்றீங்க. என்னங்க அதெல்லாம் போயிட்டு வாங்க போலாம். ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்றது. வாங்க போலாம். மாட்டுக்காரங்க ஒரு சைக்கிள் கொடுப்பா. மாடு ஜிம்ஸ் மாடு. என்னங்க வாங்க போலாங்க. வாங்க வேணாங்க கோபப்படாதீங்க, சொல்வதை கேளுங்க. ஏங்க வீரர் வெற்றி பெற்றார். ஒரு தங்க நாணயம் வேணாம். 10 பேர்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு போறா மடக்காதீங்க. உனக்கு உதவாங்க வட்டம் மூஞ்சி போற நல்லா ஒரு ஆத்திரம் தெரியுமா? ஏண்டி அங்கங்க கோயில் இல்லாத யாராவது கோயில்ல இறங்காத மலை இல்ல. கோயிலுக்கு ஓரமா சுத்துக்கு ஜனங்க. 7 கிணறு. 7 கிணறு 9 கிணறு 7 கோலம் 9 கோலம். அந்த 9 விட்டு வேற எதுவுமே தெரியாத அவளுக்கு. இல்லையா இதுல எல்லாம் முழு யோசிக்கிறாங்க. ஆமாங்க. என்னங்க அந்த 9 குளத்துல இறங்கி கூட குழந்தை நிக்க மாட்டேங்குது. நிக்க மாட்டேது. ஆனா ஒரே ஒரு ராத்திரி அடிங்க மாட்டே. என்னங்க வாங்க போயிடலாம். நான் வேண்டாம், இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். யார வாட்டுறேன்
என்னங்க கோவப்படாதீங்க. ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் புரியும். அவங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் கேட்டு விசாரிச்சுட்டு வரேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. அத்தா வாங்க. அதிகமா துத்திர மூஞ்ச வேணாங்க, சொல்ல கேளுங்க. வேணாங்க. அப்பா காது பண்ண திமிரி கணேசா, நீ உண்மையான ஆம்பளை தானாப்பா? நாங்க நம்பிட்டு போ. ஏய், போடா ஆம்பளை போடா. போ.